Hi friends, வணக்கம். So என்னடா வீடு வந்து கலேபுரமா இருக்கு அப்படின்னு தானே நீங்க யோசிப்பீங்க. இங்க பாருங்க பொட்டி கிட்டி எல்லா திங்ஸ் எல்லாம் அப்படியே அப்படியே இருக்கு. நாங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூஸ். நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கடா போறோம்? எஸ், நாங்க க்ரூஸ்ல டிராவல் பண்ண போறோம். காமிங்க, எடுத்துன்னு வந்து வச்சிட்டீங்களா? யார் பொட்டி? மாமன் சதீஷ்க்கு தான் உடம்பு சரியில்லை இல்ல மாம்ஸ்? ஏதோ இப்ப கிளீன் அப்லாம் பண்ணிட்டு அப்படியே இருக்கு பாருங்க, ஜாக்கெட்ஸ் அது இதுன்ட்டு கிளம்புறோம் அப்படின்ற ஒரு இதுலயே அப்படியே வச்சிட்டோம். ஐலாண்ட்ல இப்ப இன்னும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு வீடு. எல்லாருக்கும் ஜுரம் வந்து இது பண்ணதுனால சதீஷ்கான இன்னும் போகவே இல்லை. எப்படி மாம்ஸ் இருக்கு உங்களுக்கு உடம்பு? காமிங்க, நாளைக்கு ஓட்ட முடியுமா வண்டி? டிரைவ் 12 hours. ஓகே, கிருஷிக்குட்டியுடைய ட்ரெஸ்ஸஸ் அங்கே கீழே வச்சிடறா கார்பெட் மேல. எவ்வளவு செட்டர் எடுத்துட்டு வந்திருக்க? 5. ஓகே, 5 போதுமா? எல்லாம் வெளியே போடுற ட்ரெஸ். கிருஷ்மா இவன் என்ன பண்ணுவான், வெளியே போகும்போது மட்டமான ட்ரெஸ் எடுத்துப்பான். வீட்டுல ஃப்ரெண்டு வீட்டுல போய் விளையாடுறதுக்கு, பக்கத்து வீட்டுல போய் விளையாடுறதுக்குலாம் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துப்பான். டாய்ஸ் எடுத்து வெயி அனி. ரோட் ட்ரிப்க்கு என்ன டாய்ஸ் வேணும்? அந்த கார் டாய் ஒன்று இருக்கும் பாரு, சிங்கிள் பிளேயர், அதை எடுத்து வெயி. அந்த குவாட்ரன்ல ஒன்னோ ஏதோ ஒன்று இருக்கு, அதை எடுத்து வெயி. அந்த பசில்ஸ் ஷெல்ஃப்குள்ள இருக்கும் பாரு, அதை எடுத்து வை போ. ட்ரிப்புக்கு வந்து கரெக்டாக நாங்கள் வந்துட்டு ஆர்டர் போட்டது, இது நம்ம ஆர்டர் போட்டது தான். வேவூர் நம்ம ஆக்சுவலி நிறைய வாட்டி நமக்கு வந்து அமைச்சிருக்காங்க, ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வந்து ஆர்டர் போட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் சேர். அவ்வளோதான்மா, ரொம்ப ஈஸியாக இருக்கு ஃபோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்கான வீல் சேருங்க. ஸோ லைக் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அம்மாவுக்கு வந்து ரொம்ப நேரம் நடக்க முடியாது. அந்த ரேம்ப்ல இருந்து, அதாவது இந்த க்ரூஸ் ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரூஸ் ஷிப்ல இருந்து போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும். அது வந்துட்டு நடந்து போகிறதுன்றது அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். அதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது பின்னாடி போயிடும். அதே மாதிரி அன்ஃபோல்டு கூட இப்படி பண்ணோன்னா அது அன்ஃபோல்ட் ஆகிடும். 2 சைடும் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இது லாக் ஆயிடுச்சு. பாருங்க முடிஞ்சிடுச்சு. ஸோ எங்க நம்ம அம்மா, வாமா வந்து உட்காரு, பின்னாடி பிடிச்சிக்கூடா போயிட்டு அம்மாவுக்கு. பிடிச்சிக்கோமா. உக்காண்டியா? காலை மேல எடுத்து வச்சுக்கோ. மெதுவாடா அம்மாடா. டேய் டேய், என்னடா விளையாடுற? சூப்பரா இருக்குமா? எப்படி இருக்கு உனக்கு? ஆனா சீரியஸ்லி உனக்கு எப்படி இருக்கு? ஏய், வெயிட் எப்படியா இருக்கு உனக்கு தள்ளுறதுக்கு? ஈஸியா தான் இருக்கா? வெயிட்லாம் இல்ல? ஐயோ, அப்படிதான் எடுத்துக்கான் காலை. ஏய் சும்மாடா. ஏய் வேணாண்டா. ஏய் காலு கீழ அடிபட்டு கண்ணாடியில இருக்கு. இல்ல நான் பயமுறுத்துறான், பிடிச்சிட்டு இருக்கான். சரி ஓகே, சூப்பரா இருக்குங்க நிஜமாவே. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல கிரிஷ் விளையாட்டுல. நாங்க எக்ஸ்பெக்ட் கிரிஷ் பிடிச்சிக்கோ, அம்மா இறங்கட்டும். பிடிச்சிக்கோ. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்படிமா இருக்கு? சீரியஸ்லி நல்லா இருக்குல்ல? ஏய் அடிபட்டுரும். ஸோ லைட் வெயிட். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு ரெண்டுத்தையும் அன்ஃபோல்ட் பண்ணிட்டு அவ்வளோதான். இதை நம்ம நிமித்திடணும். ஐ திங்க் 2 கையால் பண்ணும். பாருங்க, டன் ஃபோல்டும் ஆயிடுச்சு. சூப்பராக நம்ம வந்து பொட்டிங்களுக்கெல்லாம் மேலே வச்சுக்கலாம். செம்ம ஈஸியாக இருக்குங்க. சரி ஓகே, இதனுடைய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், யாருக்கானா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இங்கே வந்துட்டு தலைவர் வந்து வந்துட்டாரு, ஹேர் கட்லாம் பண்ணிவிட்டு ட்ரிப்புக்கு ஜம்முன்னு. வாமா, இதான் பண்ணுறோம். காமிமா, நீதாம்மா சூப்பரு. இன்னும் எங்க ஒரு செட் எடுத்துக்கன்னு சொன்னல? யா ஒரு நைட்டி, புது நைட்டி எப்படி இருக்கு? சூப்பர். ஓகேவா? யா. அதுக்கப்புறம் அங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு மெடிசன்ஸ் மாத்திரம் எடுத்துக்கிறதுக்கு இது ரெடி சைட்ல மாட்டிக்கிறதுக்கு. ஏய் ஜம்முன்னு இருக்கிறியே. ஓகே ஓகே, நீ கொடுத்ததாண்டா. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்க கிளாஸஸ், இது கூலிங் கிளாஸ். இன்னொரு செட்டு கார்ல இருக்கு, படுத்துப்பேன். அதுதான் மெடிசன். ஒரு இதோ
திடீர்னு ஒரு வேலை இதுனாக்கா இது என்ன சுருட்டிக்கல இன்னொன்று பெருசாக இருக்கு இதெல்லாம் சுருட்டி வச்சுக்கிறேன் டக்குன்னு ஒரு வேலை சில்லுங்க. ஓகே ஓகே. நீ வந்துட்டு ஸ்வெட்டர்ஸ் கிட்டஸ் எதனா எடுத்துக்கிட்டியா? புது இது எடுத்துக்கோ. இங்கேருந்து போகும்போது குளிரும். புதுசாக வாங்கின ஜாக்கெட் எடுத்துக்கோ. அந்த ப்ளூ ஜாக்கெட் காஸ்கோல வாங்கினமே அதை எடுத்துக்கோ. அது மட்டும் போதும். கார்ல ஹீட்டர் தான் போட போறீங்களே? இறங்கி போயிட்டு நீ இல்ல நீ பாத்ரூம்லாம் போ. என்னம்மா நீ பாத்ரூம்லாம் போறேன்னா பயங்கரமா குளிரும். அதனால எடுத்துக்கோ. ஓகே. இதுல என்ன இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு. அதாவது ட்ரெஸ் எல்லாம் வரது வரைக்கும்னாக்கா இதோ அழகா இருக்கு. ஓகே. உனக்கு என்ன காண்டு எங்க அம்மா மேல இதுல இது அமுக்கி வச்சிருக்கேன். அப்புறமா இது என்னது ஒரு சும்மா ஒரு கவர். எப்போதுமே as usual வச்சிருப்பேன். இது பிபி இது கையில் வச்சுப்பேன். ஓகே. எனக்கு என்ன கார்ல ஒன்று இருக்குன்னு சொன்னேன். இதுல ஒரு டக்குன்னு ஒரு கண்ணாடி கூலிங் கிளாஸ். கூலிங் கிளாஸ் ஏன்னா ஒரு கூலிங் கிளாஸ் பைத்தியம்ன்றது இதுல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கூலிங் கிளாஸ் அந்த பவுச்சோட வச்சா பெருசாயிடும். அதனால இது மாதிரி எப்படி பயங்கரமா அதுலயும் தானே இருக்கு ஏற்கனவே கூலிங் கிளாஸ். அதுல இல்ல அது கார்ல ஒண்ணு இருக்கு. அப்புறம் இல்ல எனக்கு புரியல. இப்ப இதுல ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கு. கார்ல ஒண்ணு இருக்கு. அது அப்ப இதுல ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கு. அது என்னது அது? ஓ அண்ணியோடது நினைக்கிறேன். இந்த அண்ணி உன்னோடது இந்த எடுத்துக்கிறல கூலிங் கிளாஸ் இந்த இதுல இவனுக்கு வேறயா? அவன் மறந்துடுவானே. அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டு நான் எடுத்து தனியா வச்சிட்டேன். ஃபுல் பாக்ஸே வச்சிருக்கேன் ஆக்சுவலி. இது எப்போது நான் மாட்டிப்பேன்ட்டு. ஓ ஃபுல் பாக்ஸ். சரி ஓகே ஓகே. இது மாட்டிட்டு கூட எப்போது ஒரு ஓ அப்படினா ஓகே. அந்த ஃபுல் பாக்ஸ் வந்து பொட்டில தான் இருக்க போகுது. ஹோமியோபதி மெடிசின். அவ்வளவுதான். சூப்பர்மா. ஓகேவா? யா. மணி இப்போ வந்துட்டு 9:23 இருங்க 9:23. ஸோ இன்னும் எதுவும் பண்ணல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பொட்டியை இன்னைக்கு பேக் பண்ணி வச்சுட்டு வீடை கிளீன் அப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் எம்டி பண்ணணும். அதான் மெயின் டார்கெட் ஆக்சுவலி. கண்ணாடி இல்ல என்னது ஊனோ கார்டு வச்சிருக்காங்கடா கார்ல விளையாடுறதுக்கு. நல்ல ஐடியா. நல்ல ஐடியா எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? இல்ல நல்ல ஐடியாம்மா. ஸோ எல்லாருமே சேர்ந்து விளையாடலாம். யா ஓகே சூப்பர். ஸோ இந்த போட்டியில நீ என்னென்ன வச்சிருக்க? வாங்கி தந்த புது பேண்ட் எடுத்துக்கிட்டியா? அது போட்டுட்டு விளையாண்டு பாக்குறேன். ஓகே. என்ன போட்டு வரலாம்? பீச்சுக்கு அதெல்லாம் நல்லா இருக்கும்ல அதனால யோசிச்சேன். சரி ஓகே. எனக்கு இல்ல இல்ல அது திக்கா இருக்கும் ஆக்சுவலி. கரெக்ட். ஓகே. அது இதுவா இருக்கும்ல. யா நீ சொன்னல 5 செட் Dress வச்சிருக்கேன். சூப்பர். 5 செட் Dress எங்க ஓபன் பண்ணலாமா? அனி நீனும் போய் 5 செட் எடுத்துட்டு வந்துரு. நீ 6 செட் எடுத்துட்டு வா. ஷார்ட்ஸ் நிறைய எடுத்துட்டு வா. அப்ப நீங்க வரலையா? அது நான் கப்பு கிப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு மெயின் ஐட்டம் என்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எடுத்து வச்சிருக்கேங்க. வீடியோ கேம்ஸ்லாம் இல்ல. நான் லூஸா அப்போ ட்ரிப் வேணா நீமா செலவு பண்ணி. ஸோ இது வந்துட்டு வாட்டர் பியூரிஃபையர் சொன்ன. அது எப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி இருக்கும். அதில் தண்ணி ஊற்றிட்டோன்னா பியூரிஃபைடு வாட்டர் வரும். ஸோ ஏன்னா அங்கே வந்துட்டு நமக்கு வந்து பாட்டில்டு வாட்டரும் கிடைக்காது, பியூரிஃபைடு வாட்டரும் கிடைக்காது. ஐயோ கடவுளே நிம்மதியாக வந்து பேக் பண்ண விட்றானுங்களா. ஸோ அதனால வந்து இதை எடுத்துக்கிட்டா அட்லீஸ்ட் ஏன்னா சதீஷ்க்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப மோசமாகிடக்கூடாதுல்ல பாவம். அதனால் எடுத்துக்கலாம் அப்படின்னு மெயினாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்துட்டு ஹவு ஃபார் ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியல. ஒரு வாட்டர் பாட்டில் இங்கே எல்லாருக்குமே ஒரு வாட்டர் பாட்டில்ஸும் எடுத்துக்கலாம்னு யோசிச்சு வச்சுருக்கோங்க. என்னென்ன வச்சுருக்க? இது ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு புதுசு ப்ளூ ஃபுல் ஒரு செட்டு. அழகா இருக்கும். எல்லாமே புதுசு. ஒன்னே ஒன்று தான் பழசு. இது நான் தான் தரேன். இது ஒரு டவல் இதுக்கு இருக்கட்டும்ட்டு. சும்மா ஒரு துப்பட்டா, பழைய துப்பட்டா. ஏதாவது டக்குன்னு தொடச்சி கடிச்சு போனோன்னா சும்மா பழைய துணி கிடைக்காது, கஷ்டம். ஓகே. இது ஒரு செட்டு. இது வந்து பிளாக் பேண்ட். ஆனால் நீ இது தர்மல் இது போட்டுக்க சொன்னல. ஆமாம், அதனால் அதை போட்டுக்கிறேன். இதுக்கு அதை போகும்போது காரில். ஓகே ஓகேவா? இது வந்து நீ உனக்கு கொடுத்தது. இது கார்னாக்கா சும்மா கட்டில் ஸ்டைலாக மாட்டிக்கிறதுக்கு. ஆமாம்மா. யா அங்கே போய் போட்டுக்கோ. அதெல்லாம் இது ஸ்டைலாக அப்படி மாட்டிக்கிறதுக்கு. யா அது அங்கே போய் போட்டுக்கோ. மாட்டிட்டு இப்படி முடி போட்டால் ரவுடி மாதிரி இருக்கும். சரி ஓகே. வேற என்ன? ஓடப்பாவி கொழுப்பு.
அது பேண்ட். இது எல்லா புதுசியும் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, வந்த உடனே இதெல்லாத்தையும் எடுக்க பார்த்தாங்க. நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வச்சுக்கோமா, நம்ம ட்ரிப்பு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நம்ம ட்ரிப்பு போறோம்னு சொல்லிட்டு நாங்க பிளான் போட்டிருந்தோம் அம்மாவை கூப்பிட்டுட்டு எங்கேயா போகணும்னு. சூப்பரா இருக்குமா, அதனால இதுக்கு வச்சுக்கோமா, இதுனா ட்ரிப்பு கண்டிப்பா போகுமா அப்படின்னு. துப்பட்டா, இது டாப், பேண்ட். நெக்ஸ்ட் வந்து இதோ இது எப்படி இருக்கு, உட்காந்துக்குமா அங்க ஸ்டூல் எடுத்து உட்காரு. அழகா இருக்குமா. யா வந்தோடனே நான் உனக்கு அயனிங் போர்டு கொடுத்துருந்தேன், பேசாம எல்லாம் அயன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்தோடனே எல்லாமே இது அழகா இருக்கு பேட்டர்ன். யா சூப்பரா இருக்கு. அப்பாடா சாரி எதுவும் எடுத்துக்கலையா, எடுத்துட்டு இருக்கியா அதையும்? இது துப்பட்டா. சூப்பர் சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எதுக்கு ஒரு சும்மா ஒரு பேண்ட், ஒரு பார்ட்டி மாதிரி ஏதோ ஒரு நாள் நடக்கும் போல இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஒரு சுடிதார் செலக்ட் பண்ணி வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்சு ரெட் ரொம்ப அழகா இருக்கு. இது இன்னொரு செட். சூப்பர். இது டாப். எல்லாம் வாங்கி தச்சியா நீனு? எல்லாம் வாங்கி தச்சியா? ஓ சூப்பர் கிருஷ்ணா. ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இருக்க தச்சது, லாங்கா லென்த்தா இருக்கிறது வந்து ரெடிமேட். ஓகே ஓகே. 3 தச்ச 2 ரெடிமேட். ஓகே சரி. இது வந்து பேண்ட், இது துப்பட்டா. நல்லா இருக்கு, அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. சோ மொத்தம் எவ்வளவு செட் எடுத்துக்கிட்டு இருக்க? மொத்தம் வந்து பொட்டிக்குள்ள 1 2 3 4 இது ஒன்று 5 இது போட்டுக்கிறேன் 6. ஓகேவா? என்ன 6 அவ்வளோதானா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதோ எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுத்துட்டு சொன்னேன். ஸோ எடுத்துட்டாங்க, பாவம் அடுக்கி வச்சுருந்தாங்க, நமக்காக ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைடு ஓகே ஓகே. ஸோ இந்த சைடு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அடல்ட் டயப்பர். இது ஆல்மோஸ்ட் அம்மா வந்து 40 அம்மா 40 வயசுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அந்த ஆமா டக்குன்னு சீக்கும் போது லீக் ஆகுறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அம்மா எதுக்கும் இருக்கட்டும், ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா அது எல்லா விமன்ஸ்க்கும் வரும். எனக்கும் வந்திருக்கு. அனீஷ் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி டக்குன்னு சிரிக்கும் போது வர்றது அப்படி இருந்தது. ஸோ அது எல்லாருக்குமே வரும். அம்மாவுக்கு வந்து 40 இயர்ஸ்க்கே வந்துச்சு இல்லைம்மா அந்த மாதிரி டக்குன்னு. ஸோ அதனால் அது எப்போ 40+ல ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் அடல்ட் டைப்பர்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ் லைக் நல்லா இருக்காதுல்ல, அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். டன் டன் டன். ஸோ எந்த பேக்கு? ஓ இதுலையா? ஓ அம்மாவுடைய மேக்கப் ஐட்டம்ஸ். அவ்வளோதான். இது வந்து வரும் இல்லையா, 24 hours இதில் வரும் இல்லையா. ஒருவேளை இடுப்பு வலி ஏதாவதுனாக்கா இது ஃபுல்லாக வெளியில் கொட்டி ஒத்தனை கொடுத்தாங்க. அது வந்து அதை எடுத்துக்கோமா, ஹீட் பேடு அங்கங்கே சொருகணும், அப்போ தான் அது ஹீட் ஆகும். இருக்க போகுது. ஓ ரூம்ல ஹாட் வாட்டர் வரும்ல, எப்படி ஒரு ஏமா குளிக்கணும்ல. சரி சரி ஓகே. இது பெட்டர். அப்ப இது பெட்டர். எப்படியுமே எல்லாமே அவுட் ஆஃப் த கண்ட்ரி இல்ல ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே எந்த குழாய் திறந்தாலும் இந்த பக்கம் ஹாட் வாட்டர், இந்த பக்கம் கோல்ட் வாட்டர். என்னன்னு நமக்கு இந்த இடத்துல இந்த சைட் நான் வந்து ஆக்சுவலா எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நான் க்ரூஸ் போயிருக்கேன். ஆனா ஞாபகமே இல்லம்மா. எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரி நம்ம இந்தியால இல்ல, எனக்கு ஞாபகமே இல்ல. எப்படி இருக்குமே எப்பவுமே வருவே, சூடா வருமே. இந்த பஹாமா ஸ்டைல் தானே ஃபர்ஸ்ட் சூடா வரும். எப்படி இருந்தாலும் குளிக்கிறதுக்காக வரும்ல, சூடா பிடிச்சிக்கிட்டாக்கா. ஸோ பசங்களுடைய துணியை தாங்க மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் செட்டாக வச்சுட்ருக்கேன். அதாவது நான் எப்படி கால்குலேட் பண்ணேன்னா, கிளம்புறதுக்கு ஒரு நாள் சொல்லிவிட்டு, அதாவது நாளைக்கு நம்ம காலையில் கிளம்ப போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் எடுத்து வைக்கல. அதை வந்து தனியாக வந்து கவுச்சில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மண்டே ஒன்று, டியூஸ்டே ஒன்று, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வரும்போதும் ஒன்று, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 2 செட்டு ப்ளஸ் ஏன்னா பீச்சுக்கெலாம் நம்ம போக வேண்டியதும் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா நிறையவே எடுத்து வச்சுட்டேன் பசங்களுக்கு. எனக்கு வந்து நாங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா 2 தான் எடுத்துக்கலாம் பிளான் போட்டிருக்கோம். பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து 4 எடுத்திருக்கோம். ஏன்னா சம்டைம்ஸ் வாமிட் எடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் எலக்ட்ரோலைட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க நான் காஸ்கோவில் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த டேக் சூட்கேஸ் டேக். அப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கையில் மாட்டிக்கலாமாம்மா. ஸோ இது ஆக்சுவலாக வந்து வாந்தி வராமல் இருக்கிறதுக்காக, அதாவது நம்ம என்ன இருந்தாலும் வந்து இது
இதில் தான் போகிறோம், ஷிப்பில் தான் போகிறோம். ஸோ அந்த மோஷன் சிக்னஸ் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் வந்து இது கையில் எடுத்து மாட்டிக்கலாமா. இது வந்து ஒரு அக்குபஞ்சர் மாதிரியாமா. ஸோ அந்த நர்வை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இது வந்து வராது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க க்ரூஸ் போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நாங்களும் வாங்கிட்டோம். அதே மாதிரி இது வந்துட்டு நாங்கள் வந்து வாங்கினது வந்துட்டு மொத்தம் வந்து 5 செட்டு வாங்கியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் ஒன்று ஒன்று மாட்டிக்கணும். நாங்கள் 5 பேர் இருக்கிறனால 5 செட் வாங்கியிருக்கோம். இது ரொம்ப ஒன்றும் விலைலாம் இல்லைங்க, $3 தான் வாங்கினேன். $3 நம்ம ஊரில் வந்து எவ்வளோ இருக்கும், இப்போ வந்து 85 ரூபாவா எங்கள் அப்பா சொன்னார். ஸோ 3 × 85ன்னு போடுங்களேன், 255 ரூபாங்க. நான் ஏன் ரூபாயில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று தான் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார். நான் டாலரில் சொல்லும்போது லைக் நம்ம ஊர் பணம் மாதிரி $3 அப்படின்னாம 3 ரூபா அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன்னா அவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கான். சரி, இனிமேல் வந்து ப்ராப்பராக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ குழப்பாத மாதிரி. ஸோ அதனால தான் நான் வந்து ப்ராப்பராக சொல்கிறேன். ஸோ இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லைக் எலக்ட்ரோலைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜிப்லாக் பேக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு போட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்ஸு. ஸோ அதெல்லாம் க்ளோத்ஸ் ட்ரை ஆகலைன்னா அங்கே வந்து ஃபுல்லாக இரும்பில் தான் இருக்கும். ஸோ அப்படியே டக்குன்னு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டு ட்ரை ஆகிட்டு இருக்கும் வாலில். இது என்ன பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் டீ. இது வந்து கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா அது வந்து டீ ரெடி. இது வந்து இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்துட்டு $7 நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம ஊர் பணத்துக்கு 595 ரூபா அப்படின்ற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லக்கேஜ் டேக் எடுத்து மாட்டியாச்சுங்க. ஸோ நாங்கள் ஏன் டீ பேக்கெட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிற வழி கூட குடிச்சிட்டு போகலாம். இன்னொன்று அங்கே வந்து இந்தியன் டீ கிடைக்காததுனால. அதே சைஸ்ல தான் இருக்கு. அதுதான் பெருசா இருக்கா? என்ன பெருசா இருக்கா? இது மேல சும்மா இது போட்டிருக்கான், அதனால அப்படி தெரியுது உனக்கு. கேஸ் அதே சைஸ்ல தானே இருக்கு ரெண்டும். 42 mm 46 mm. எது 46? இது ரொம்ப கம்மி, மெல்லூண்டு பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். சிச்சி நல்ல பெருசு. சரி, நீங்க வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்க. எட்ஜ் டு எட்ஜ் ஸ்க்ரீன் வருது. ஓ, ஓகே ஓகே. சரி, இப்போ பழைய என்ன பண்ண போறீங்க? ஒருத்தன் ரெடியா இருக்கான். யாரு? கிருஷி தான். கிருஷிக்கு தள்ளி விட்டுதான். சரி, ஓகே, நீங்க எடுத்து வைங்க. நான் போய் மாடிக்கு போய் என் துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன். ஓகே. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? தக்காளி தொக்கு, வெங்காயம் போட தக்காளி தொக்கு. எஸ், நாளைக்காக அம்மா வந்து வெங்காயம் போடாத தக்காளி தொக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்த ஐட்டம்ஸ்லாம் வெளில எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக. இது வந்து மாம்பழம், அது வந்துட்டு புதினா, கொத்தமல்லி, இது பன்னீர் பண்ணி வச்சது. நாளைக்குடா யா பாயா. சரி, ஓகே. ஸோ அது வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கிறிஷுடைய ஃபேவரட் பெருங்காயம். இந்த பெருங்காயம் நீ அமிச்சதாம்மா. கடுகு, இது வந்துட்டு சூப்பரான தொக்கு, கடலை பருப்பு. எவ்வளவு தக்காளி போட்டிருக்க? 12 தக்காளி தான். சோ இது வந்து எதுக்குன்னா நாளைக்கு நம்ம அரைச்சு வச்சுக்காங்க பாருங்க. இது வந்து எதுக்குன்னா நாளைக்கு மத்தியானம் லஞ்ச் ஆஸ் வெல் அஸ் டின்னர்லமா. ஆமா. சோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து பண்ணிடுறாங்க. சோ ரோட்டி அண்ட் தக்காளி தொக்கு தான் வந்துட்டு நாளைக்கான இது. ஸோ அதுக்கு தான் இங்கே வந்துட்டு சிம்பிள் ப்ரிப்பரேஷன். ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணோடனே போய் படுத்து தூங்க வேண்டியது, அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சுங்க வேலை இல்லைம்மா? ஆமாம் ஆமாம். நாங்கள் மத்தியானம் வந்துட்டு என்ன சாப்பிட்டோம்னா பொங்கல். இருங்க காமிக்கிறேன். பொங்கலும் தாலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கும் நாங்கள் அதான் சாப்பிட்டோம். ஸோ நைட்டு டின்னருக்கும் அப்படின்ற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ தட் ஏன்னா நம்ம பொட்டி எடுக்க வேண்டியது இருந்தது. இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு கிளம்புறோம். ஸோ நேற்றெல்லாம் வீக் டேனால எல்லாரும் ஒர்க்கில் இருந்தோம். எடுக்கிறது அந்த இந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததா, அதனால நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ தட் வந்து நாளைக்கு காலங்காத்தால 5:30க்கு கிளம்பலாம். 5:30 வந்து ரெடியாக கருவேப்பிலை தான் போடலாம். கருவேப்பிலை 5:30க்கு எழுந்துக்கணும்லம்மா. சரி, சரல் மேலடிக்கும் அரைச்சி வச்சு விழுது. ஓகே. சிம்மில் வச்சுட்டேன். கையில் வச்சுன்னா எகிரும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மிளகா பொடி,
அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு சுண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லம்மா நல்லெண்ணெய் இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பப்ப. யா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். ஆமா சரிதான் வேலை. அது அப்புறம் சுண்டும். யா ஸோ அவ்வளோதான். இப்போ லஞ்சு நாங்கள் டின்னர் இதுதான் டின்னரை இதை ரெடி பண்ணிவிட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். இதுதான் பிளான். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, இதுலேயே வந்துட்டு கொரியாண்டர் சீட்ஸ், அதாவது தனியா பொடி, தனியாவும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறது. தனியா அண்ட் மிளகா பொடி சேர்ந்து கம்பைன்டு இது குழம்பு மிளகா பொடி. யா ஸோ அதனால் உப்பு ஈஸியஸ்ட் ஆனால் டேஸ்டியஸ்ட். ஒரே ஒரு இது பிரச்சனை இதில் என்னன்னா நம்ம வந்து கிட்டேயே இருக்கணும். லைக் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். கிட்டே இருக்கணும், மூடி வச்சிடணும், இல்லாட்டி ஃபுல்லா விட முழுக்க வரும். இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு கொதிக்க ஆரம்பிக்கும்ல. இப்ப இன்னும் கொதிக்கல, கொதிக்க ஆரம்பிச்சா தப்ப 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 தப்பா வேகும், எகிரி எகிரி வேகும். நான் ஹாஃப்வே த்ரூ பாருங்க. வாவ், அப்படியே கொதிச்சு 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 ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அம்மா வந்து வெல்லம் போட போகிறாங்க. சதீஷ் வந்து அங்கே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அந்த இதுக்கு ட்ரிப்புக்கான இதெல்லாம் ஃபார்மு கேமு அதெல்லாம் இல்லைம்மா. இப்போ உப்பு பார்க்கணும், இன்னும் கொதிக்கணும். ஆமாம், இன்னும் நல்லா சுண்டணும். சுண்டி தானே இருக்கு. யா நம்மளுடைய கிளாசெட், ஆக்சுவலி கிளாசெட்டில் வந்துட்டு ஷெல்ஃப்லாம் அடிக்கணுன்றது தான் எங்கள் பிளானு. இன்னும் பண்ணலை, ஏன்னா இந்த வாட்டி ஏற்கனவே வந்துட்டு பேண்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ அப்புறமா லேட்டராக பண்ணிக்கலாம். ஸோ என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். இது எடுக்குமா? யா இதை எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 5 நாளைக்கு எடுத்து வைக்கணுங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாள் ப்ளஸ் வரத்துக்கு ஒரு நாள், போகிறதுக்கு வந்து நாளைக்கு காத்தால எடுத்துப்போம், ப்ளஸ் நைட் ட்ரெஸ் வேறு. சரி ஓகே, நான் என்னென்ன எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சு எடுத்து வச்சுட்டு கீழே அடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சுங்க. இப்போ அடுக்க வேண்டியது தான். லேட்டு, பயங்கர லேட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் என் ட்ரெஸ் தான் லாஸ்ட். ஸோ ட்ரெஸ் நான் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து கம்மல்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்மல்லாம் இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கையில் இருக்க பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆமா நீ வாங்கிட்டு வந்தல ஊர்ல இருந்து அந்த ட்ரெஸ் இது போட்டுக்க போறேன். அதுக்கப்புறம் இது ஞாபகம் இருக்காமா? இதுவும் போட்டுக்க போறேன். இது நான் செக் பண்ணிப்பேன், இது நான் இன்னும் செக் பண்ணல, இது மட்டும் செக் பண்ணிக்கணும். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே பழசுதான். ஒரு நாளைக்கு இது ஒரு செட்டு போடலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்டா எடுத்து வைக்கணும். இது நான் ஏற்கனவே காமிச்சேன், இது பழசுதான், இதுவும் போட போறேன். ஸோ இந்த மாதிரி செட்டா இப்போ எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அப்படி இப்படின்னு போயிட்டு நைட்டே வந்துடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு வைக்கிறதே லேட்டு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு. ஏன் அப்படின்றதே உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து இதில் இருக்கும், க்ரூஸில் இருக்கும். அதில் குளிக்கிறதுக்காக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து ஒரே சன்ஸ்க்ரீன் தான் எடுத்து வச்சேன். அது தவிர தொப்பியும் எடுத்துக்கிட்டோம். ஸோ தொப்பி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து பஹாமாஸில் வந்துட்டு ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஊரை சுற்றி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தொப்பி தேவைப்படும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இங்கே வந்து குளிர், அதிகமான குளிர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் அந்த சைடில் நீங்கள் போனீங்கன்னா 70s கூட இல்லை, 75+ 80s தான் இருக்குது அப்படின்றத தான் நான் கேள்விப்பட்டேன் ஆன்லைனில். நாங்கள் வந்து பார்க்கும்போது வெதர் செக் பண்ணும்போது. ஸோ அதனால் நாங்கள் இப்போவே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டோம், எல்லாம் சம்மர் க்ளோத்ஸ் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றத. அதே மாதிரி ட்ரிங்க் பேக்கேஜுன்னு ஒன்று இருக்குங்க. தண்ணி பாட்டில் கிடைக்காதுன்னு இல்லை, ட்ரிங்க் பேக்கேஜுன்னு ஒன்று எடுத்தாக்கா தண்ணி பாட்டில் அது வந்து ஆல்கஹாலிக்
லைக் எல்லாமே கிடைக்கும். ஆல்கஹால் ட்ரிங்க்கு, நார்மல் ட்ரிங்க்ஸு, வாட்டர் எல்லாமே கிடைக்கும். நாங்கள் அந்த பேக்கேஜ் எடுக்கல. ஏன்னா அது வந்து பர் ஹெட்டு ஒரு ரூமில் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு இன்னொருத்தவங்க எடுக்காமலாம் இருக்கக்கூடாது. ரூமுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே எடுத்தாகணும். இன்னொன்று வந்து அது டூ மச் விலை. நம்ம வந்து ஆல்கஹாலும் குடிக்க போகிறதில்ல, ஜூஸு அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு நம்ம அந்த ட்ரிங்க் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுட்டு தான் நாங்கள் வந்து அந்த வாட்டர் டிஸ்பென்சர் எடுத்துக்கிட்டோம். ஸோ தட் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ் வாட்டர் வேணும்னா லைக் நம்மளுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வேணும்னா ஃபில்டர் பண்ணி அங்கே எப்படியோ டேப் இருக்குது, குழா இருக்குது, பாத்ரூமில் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் குடிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளை இப்போ வீட்லேயே எப்படி நமக்கு பியூரிஃபைடு வாட்டர் அப்படி தானே வருது. ஸோ அதனால நாங்கள் அந்த மாதிரி யோசிச்சு வச்சுருக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வாட்டர் பேக்கேஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் பேக்கேஜே இல்லை, ட்ரிங்க் பேக்கேஜ் தான் இருக்குது. சரக்கோட வரும். சரி சரக்கெல்லாம் தேவையில்லை, லைக் அந்த பேக்கேஜே தேவையில்லை, வேஸ்ட் ஆஃப் மணின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி யோசிச்சு வச்சிட்டோம். அவ்வளோதாங்க. ஸோ பயங்கர எக்ஸைட்டடு. ஸோ எக்ஸ்ட்ரா நான் வந்து நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஹோப் இந்த பொட்டி எல்லாம் நம்மளுடைய காரில் பத்தோன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை எங்களுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கால்குலேட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கே வந்து பெரிய இதுவாகிடுச்சு. இன்னொன்று வந்து நாங்கள் அங்கே போயிட்டு துவைக்கலாம் போகிறதில்ல. ஸோ நிறையவே எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், எடுத்து வச்சு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வேலை ஆரம்பிச்சிட்டோங்க. ஸ்வேதா வந்து புதினா நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் வந்து காலி பண்ணியே ஆகணும். அதனால வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி சட்னி மாதிரி பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுலாம். சட்னியா இல்லை சட்னி மாதிரியா? சட்னி தான்ப்பா. ஸோ வந்த உடனே லைக் பானிபூரி தண்ணி மாதிரி. ஆனால் தெரில, கொத்தமல்லி ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸ்பாயில் வர இருக்குது. அதில் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். அம்மா அங்கே வந்து தக்காளி தொக்கு முடிச்சிட்டாங்க. அது கம்மிங்க. நீங்க என்ன பண்றீங்க? தக்காளி தொக்கு சுருண்டு வந்துடுச்சு. அவ்வளோதான். சப்பாத்திக்கியா? ரோட்டி ரெடி பண்ணி. ஆமாம், ஆஃப் பண்ண உடனே ரோட்டி போட்டு வேண்டியதுதான். அவ்வளோதான். ஆஃப் பண்ணலாமா? ஆறட்டும், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். தொக்கு ரெடி. என்ன படம் பார்த்துட்டு இருக்கமா? கத்துவான். கங்குவா. கங்குவா. ஐயோ என்ன கத்துவான்ட்டாங்க. ஆமா, அவன் கத்துறான்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதனால கத்துவான்னு சொன்னேன். ஓ, நீ தெரிஞ்சுதான் கலாச்சியா? அட பாவி, ரொம்ப நக்கல் தான் மம்சி உங்களுக்கு. ஸோ இப்போதான் வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் எடுத்தோடனே பாட்டு தெரியல, ரொம்ப நேரம் ஆரம்பிச்சது. ஆனா எங்களுக்கு புரியல. ஆமா, என்ன இதுல வேற அந்த ஹீரோயின் வேற என்ன லாங்குவேஜ்ல பேசுனே புரியல. நான் கேட்டேன், தமிழ் தானே இந்த படம் அப்படின்னு கேட்டான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி குழப்பமான ஒரு லாங்குவேஜ்ல பேசுது. ஸோ நீங்க காமிச்சிங்களா எல்லாம் சூட்கேஸ் எல்லாம்? அதான் எத்தனை வாட்டி காமிக்கிறது? ரெடி பண்ணிட்டோமே. போய் கார்ல ஏத்திடலாம்னு இருக்கோம். ஸோ இது வந்து ஸ்நாக்ஸு, புக்ஸு, அதெல்லாம் காருக்கான ஐட்டம்ஸு. இது வந்து ஸ்வேதாவோட பேக் பேக்கு. அதில் என்ன இருக்கு? எதுப்பா உங்கள் பேக் பேக்கில்? என் பேக் பேக்ல அதுல பாஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பாஸ்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். இது வந்துட்டு மண்டே இருக்குல்ல, மண்டே வந்துட்டு ஹோட்டல் ரூமுக்கு வந்து, அதாவது சண்டே நாளைக்கு வந்து நேரா ஹோட்டல் ரூம் போகும்போது எடுத்துட்டு போயிடணும். ஸோ ரெடி ஆயிட்டு நேரா, அதாவது எல்லா பொட்டியும் எடுத்துட்டு போறது இல்ல, வெறும் இந்த பேக் மட்டும் தான். அதுக்கப்புறம் மீதி பொட்டியெல்லாம் காருக்குள்ளேயே இருக்கும். அது வீல் சேரு. திஸ் இஸ் என்னுடையதும் ஃபுட்டுனா லைக் ஃபுட்டு, அப்புறம் ஜிப்லாக் அந்த மாதிரி. அது வந்துட்டு ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, அது அம்மா, அது இது சதீஷ் தான், கிட்ஸ் தான். ஒரு வழியாக முடிச்சிட்டோம். அங்கே வீழ்ச்சாரு பத்தோம்ல இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எடுத்து பேக்கிங் ரெடி. நாங்கள் இப்போ வந்து கங்குவா படத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா டைம் வந்து இன்னும் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம நாளைக்கு க்ரூஸ்க்கு கிளம்பும்போது மீட் பண்ணலாம். பாய்.